த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி சில சலசலப்புகள் இருந்தாலும் கூட அவங்க ஓரளவுக்கு ஸ்மூத்தா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது நாளுக்கு நாள் பெரிய அளவில் வெடிச்சுக்கிட்டே வந்த சூழல்ல டெல்லியில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமாக ராகுல் காந்தி இந்த கூட்டணி பற்றியும் தமிழ்நாடு அரசியல் பற்றியும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த அந்த முக்கிய நிர்வாகிகள்கிட்ட சில விஷயங்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2026 ஜனவரி 17ஆம் தேதி டெல்லியில மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடந்துச்சு. 2026 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுகிறது, கூட்டணி யார் யார் கூட வைக்கிறது, என்னென்ன தொகுதிகள்லாம் நம்ம போட்டியிடலாம், வியூகங்கள் எப்படி வகுக்கலாம், பிரச்சாரங்கள் எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம், டெல்லியிலிருந்து என்ன மாதிரியான உதவிகள்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்கட்சி தலைவராகவும் காங்கிரஸ் கட்சியுடைய முகமாகவும் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தலைமையில டெல்லியில நடந்தது. வழக்கமா இந்த மாதிரி முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் அந்தந்த மாநில சட்டமன்ற தேர்தல்களை ஒட்டி நடத்துவாங்க அப்படின்னாலும் கூட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகிகள்கிட்ட நடத்துகிற கூட்டம் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல கலந்துக்குவாங்க. ஆனா இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்களும் அதே மாதிரி எம்பிக்களும் கலந்துக்கிட்டாங்க. ஒட்டுமொத்தமா 41 பேர் கலந்துக்கிட்டாங்க. பொதுவாக ராகுல் காந்தியோட ஸ்டைல் இது கிடையவே கிடையாது. அவர் ஒரு வட்டமா உட்கார வச்சு எல்லாரு கூடயும் பேசுவாரு. எல்லாம் கலெக்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை அவர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் அதுலேருந்து டிசிஷன்ஸ் எடுப்பார். ஆனால் இந்த முறை ரொம்ப வித்தியாசமா தனித்தனியாக, நான் சொன்னல 41 பேர், செல்வ பெருந்தகை தொடங்கி எம்பிக்களாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் 5 நிமிடங்கள் வரைக்கும் தனித்தனியாக பேசியிருக்காரு. அதாவது ஒரு ரூம்ல ராகுல் காந்தி இருப்பாரு, பக்கத்திலேயே மல்லிகார்ஜுன கார்கே இருப்பாரு, அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளரான ஜோடங்கர் இருப்பாரு. இந்த 3 பேர், அது போக கேசி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர், இந்த 4 பேர் மட்டும் இருப்பாங்க. இந்த 41 பேரும் தனியா அந்த ரூமுக்குள்ள போய் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு விரும்புறாங்களோ அந்த விஷயங்களை ராகுல் காந்தி கிட்ட நேரடியா சொல்லலாம். ரொம்ப முக்கியமா ராகுல் காந்தி அது எல்லாத்தையுமே நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டாரு. நமக்கு சில முக்கியமான இந்த 41 பேர்ல சில முக்கியமானவங்க கிட்ட நம்ம இம்மிடியட்டா ஃபோன் பண்ணி நம்ம கேட்டோம். அது போக அவங்க உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள்கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ் பகிர்ந்துருப்பாங்கல்ல, அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய முக்கிய நிர்வாகிகள்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினோம். மாவட்ட செயலாளர்கள் சில பேர்ட்டையும் கூப்பிட்டு பேசினோம். அது போக டெல்லியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சோர்சஸ்கிட்டையும் பேசணும். இதுல ராகுல் காந்தி கிட்ட ஒரு 40 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே சொன்னது, போதுங்க, டிஎம்கேவோட கூட்டணி ரொம்ப பழசான கூட்டணியா இருக்கு, நம்ம கூட்டணியை மாத்திக்குவோம், தாவேக்கா ரெடியா இருக்கிறாங்க, இப்போ சொன்னா கூட நம்ம இம்மீடியட்டா அவங்ககிட்ட போய் பேசுவோம், நம்ம இம்மீடியட்டா அதுக்கான மாற்று வேலைகள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் மூத்த நிர்வாகிகள் இருப்பாங்களா, ஒரு 50 வயதை கடந்த நிர்வாகிகள், அவங்க ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க, இல்ல கடந்த காலங்கள்ல திமுக நமக்கு முக்கியமான தருணங்கள்ல நமக்கு துணையா இருந்திருக்கிறாங்க, அதனால நம்ம இந்த முறை அவங்கள கைவிடக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த 41 பேருமே பொதுவான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அது திமுக காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டியும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களையும் ரொம்பவும் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுதான். அதுக்கு சில முக்கியமான உதாரணங்களையும் ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னது, நம்ம லோக்கல் பாடி விஷயங்கள்ல உள்ளூர் மட்டத்துல நம்ம புதுசா ஆட்களை சேர்க்கணும், கட்சிக்கான உறுப்பினர்களை புதுசா சேர்க்கணும் அப்படின்னும் பொழுது திமுகவினர் முட்டுக்கட்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தேர்தல்களில் போட்டியிடணும் அப்படின்னா நீங்க எதுவும் பண்ணாம ஒதுங்கி இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க. குறிப்பா எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லை. குறிப்பா அந்தந்த மாவட்டத்துக்கான திமுக மாவட்ட செயலாளர்களும் சரி, பொறுப்பா இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, பயங்கரமா உதாசீனப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க,
நாங்க இல்லாட்டி நீங்க இல்லவே இல்லை அப்படின்ற ரீதியில எங்களை நடத்துறாங்க, ரொம்பவும் ஹியூமிலேட் பண்றாங்க, பொது இடங்கள்ல எங்களை வந்து ஒரு மாதிரி ரொம்பவும் தப்பான முறையில ஹேண்டில் பண்றாங்க. என்னதான் திமுக கூட்டணி கட்சி நம்ம வந்து தேர்தலுக்காக இருக்கணும் அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது வந்து எக்காரணத்தை கொண்டு ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற விஷயங்களை தனித்தனியா சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ராகுல் காந்தி கொஞ்சம் கோபமா இருக்கிறாரு. ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளவு சீக்கிரத்துல கோவப்பட மாட்டாரு, அவர் எரிச்சல் அடைவாரு. எரிச்சல் அடைஞ்சா கூட அதை வெளிக்காட்ட மாட்டாரு, ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுவார். ஏன்னா ராகுல் காந்தி கொஞ்சம் பக்கத்துல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுனால உறுதியா சொல்ல முடியும். ஆனா ராகுல் காந்தியே கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, ஏன் வந்து மாநில நிர்வாகத்திலிருந்து வந்து எங்க கிட்ட எதுவுமே சொல்லல? ராகுல் காந்தியுடைய வீடு, அதாவது அவர் சொன்னது, என்னுடைய வீடு எப்பவுமே கதவுகள் திறந்திருக்கும், நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புகார்களை தெரிவிக்கிறதுக்காக இங்க வரீங்க, ஒருத்தர் கோல்முட்டை வரீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன், என்னுடைய கதவுகளை சாத்திடுவேன். மற்றபடி நம்ம கட்சி வளர்க்கணும் அப்படின்றதுக்கான விஷயங்களுக்காக ஏதாவது நீங்க யோசனைகளை கொண்டு வரீங்க அப்படின்னா என்னுடைய கதவுகள் எப்பவுமே தயாரா இருக்கும். நீங்க ஏன் வந்து யாருமே வரவே இல்லை, திமுக இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதை எங்ககிட்ட நீங்க கொண்டு வந்து சொல்லியிருக்கணும் தானே அப்படின்னு நிறைய நிர்வாகிகள்கிட்ட, கோவப்பட வேண்டிய நிர்வாகிகள்கிட்ட கோவப்பட்டும், அதே மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டிய நிர்வாகிகள்கிட்ட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியும், ஊக்கப்படுத்த வேண்டிய நிர்வாகிகள்கிட்ட ஊக்கப்படுத்தியும் அவரு பேசியிருக்கிறாரு. மிக முக்கியமா மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இந்த விவகாரத்துல திமுக மீது இவங்க தெரிவிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது அவருக்கு பிடிக்காம இருந்ததுக்கு நிறைய பேரை கடுமையாக திட்டி விட்டுருக்கிறாரு. இல்ல நீங்க உங்களுக்கு நாங்க கட்சி தலைமை கொடுக்கக்கூடிய வேலையை நீங்க கரெக்டா பாருங்க, நீங்க அவங்கள ஏன் பாக்குறீங்க, நாங்க இத்தனை உறுப்பினர்களை சேர்க்கணும் நாங்க உத்தரவு போடுறோம்னா யாரு தடுத்தா என்ன, நம்ம வந்து கூட்டணி கட்சி தானே தவிர அவங்க கூடவே இருக்கக்கூடிய கட்சி கிடையாது, நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, நமக்குன்னு தொண்டர்கள் வேணும், நமக்குன்னு ஒரு படைபலம் வேணும், அதை நீங்க எடுத்துட்டு போகணும், இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்ற வேலையை இங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே கடுமையா திட்டிருக்காரு. பட் அட் த சேம் டைம் ராகுல் காந்தி இல்ல நீங்க வந்து எங்க கிட்ட கொண்டு வாங்க, நாங்க வந்து தலைமை கிட்ட பேசுறோம் அப்படின்னு போகும் பொழுதுதான் இந்த சமூக வலைதளங்கள்ல சமீப நாட்களா காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் வந்து கூட்டணி குறித்தும் ஆட்சியில பங்கெடுக்கிறது குறித்தும் கடுமையான விமர்சனங்களை திமுக மீது வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விவகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுலதான் திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எது பேசுறதா இருந்தாலும் எங்க கிட்ட வாங்க, டெல்லிக்கு வாங்க, எங்க கிட்ட நோட்டீஸ் கொடுங்க, கடிதம் எழுதுங்க, நேர்ல வந்து பாருங்க, டைம் கேளுங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம். அதை விட்டுட்டு சோசியல் மீடியால பேசுறது அப்படின்றது கட்சியுடைய தலைமைக்கு நீங்க கட்டுப்படாதவங்கன்னு அர்த்தம். நாங்க போய் திமுக கிட்டயோ இல்ல மற்ற கட்சிகள்கிட்ட பேசும் பொழுது அவங்க எங்க கிட்ட வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்க சமூக வலைதளங்கள்லயும் ஊடகங்கள்ட்டையும் நீங்க பேசும் பொழுது கட்சி தலைமையுடைய முடிவை எடுத்துக்காம நீங்க பாட்டுக்கு சுதந்திரமா பேசுறோன்ற பேர்ல என்னென்னமோ பேசிடுறீங்க. நம்ம கட்சியில மட்டும்தான் அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாம இருக்கு அப்படின்னு திமுகவையும் சுட்டி காட்டியே சொல்லியிருக்காங்க. திமுகவுல கட்சி தலைமையுடைய வார்த்தைக்கு மாற்றா யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா இங்க கட்சி தலைமை ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களா ஒரு இஷ்டத்துக்கு பண்றீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே கடுமையா அதை கண்டிச்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா கேசி வேணுகோபால் டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்திச்ச பொழுது அந்த சமூக வலைதளங்கள்ல நீங்க யாரும் பதிவிடாதீங்க அப்படின்றத அழுத்தம் திருத்தமாவே சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி சொன்ன முக்கியமான விஷயம், நீங்க பிரச்சாரங்களுக்கோ இல்ல முக்கியமான கட்சி நிகழ்ச்சிகளுக்கோ ஏற்பாடு பண்ணுங்க, நீங்க என்ன கூப்பிடுறதே கிடையாது, நான் எப்படி பண்ண முடியும்? இப்ப பாரத் ஜோடோ யாத்திரை நடந்த பொழுது குறிப்பிட்ட தொகுதிகள்ல இருந்த அந்த எம்பிக்களோ இல்ல மாவட்ட பொறுப்பாளர்களோ எனக்குன்னு சில முக்கியமான விஷயங்களை வந்து கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா ராகுல் காந்தியோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்தோ நீங்க எங்க இடத்துக்கு வரணும், வந்து பேசணும், இல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கணும், பொங்கல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும், இல்ல ஒரு சுதந்திர தின நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் அதுக்கு ஒரு 10-15 ப்ரோக்ராம் அப்படின்றத ரெடி பண்ண சொல்லுவாரு. அதை இத்தனை மணிக்கு இந்த ஸ்கூலுக்கு நான் போவேன், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை பார்ப்பேன், இந்த இடத்துல இந்த விளையாட்டு போட்டியில கலந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணி கொடுக்கணும். அதை பார்த்துட்டு அவர் டிக் பண்ணுவார், ஓகே இது எனக்கு ஓகே, நான் அந்த ஸ்கூல்ல கொடியேற்ற நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறேன், இந்த இடத்துல லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த ஷெட்யூலை ஓகே பண்ணுவார். ஸோ இதுதான் அவருடைய பேட்டர்ன். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அப்படி அவர் அப்ரோச் பண்ணாமே இருந்திருக்காங்க. அதனால அவர் கொஞ்சம் கோபமா இருந்திருக்கிறாரு. பிரச்சாரம் வேணுமா, என்கிட்ட வந்து கேளுங்க, என்னோட டேட்ஸை வந்து வாங்குங்க, மற்ற நிர்வாகிகள்கிட்ட பேசுங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே அந்த இடத்துல தான் கடுப்பா இருக்கிறாரு. கர்நாடகாவில் அந்த மாநிலத்துடைய கமிட்டி போராட்டங்களை முன்னெடுக்கிறதோ இல்லை மற்ற விஷயங்களோ ரொம்ப தீவிரமா பண்றாங்க.
ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சுணக்கம் அப்படின்றது இருக்கு. ஆக்டிவ் ஆகுங்க, கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய கிரவுண்ட் வாரியர்ஸை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்ற அறிவுறுத்தலாக கொடுத்துருக்குறாங்க. ஒட்டு மொத்தமாக நீங்கள் எதுவுமே பேசவே பேசாதீங்க. கூட்டணியா, யாரு கூட கூட்டணி, இது எல்லாத்தையும் நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவை பின்பற்ற வேண்டியது மட்டும்தான் அவங்க வேலையை தவிர ஹியூமிலேட் பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம அதுக்கான பதிலை தேர்தல் காலத்தில் கொடுப்போம் அப்படின்றத சொல்லி ஒரு மாதிரி எல்லாரையும் அமைதிப்படுத்தியிருக்கிறாங்க. நிர்வாகிகள் எல்லாருக்குமே ரொம்ப பயங்கர ஹாப்பி. நான் கேட்ட வரைக்கும் எங்கள் தலைவர் 5 நிமிஷம் எங்கள் கூட டைம் கொடுத்து நாங்கள் சொல்லக்கூடியது எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க காது கொடுத்து கேட்கறதே எங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது தெரியுது. அதாவது திமுக கூட்டணி வேணாம்னு சொல்லக்கூடியவங்க பேசும் பொழுது இந்த தடவை இல்லைனாலும் அடுத்த முறை எங்களுக்கான மரியாதையை முழுமையாக எங்கள் கட்சி தலைமை வாங்கி தரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா தரப்புக்கும் ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் முடிஞ்சிருக்கு. மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு புதுசாக மாற்றங்கள்லாம் வேண்டாம். மாவட்ட தலைவர்கள் போஸ்டிங் போடுறதுலலாம் சில சுரக்கங்கள்லாம் இருக்குது. இந்த டைமில் கூட்டணி மாறுறோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் போட்டு வச்சிருக்கக்கூடிய அத்தனை கணக்கீடுகளும் மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒன்று பண்ணுறோம். பாஜக அதிமுக கூட்டணியில் எந்த அளவுக்கு சீட்டு கேட்குறாங்களோ அதே அளவுக்கு நாமளும் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். 25லிருந்து 40-45 சீட்டுகள் வரைக்கும் நாங்கள் கேட்டு முயற்சி பண்ணி ஃபைட் பண்ணுறோம். எங்களால் அது பண்ண முடியும், நீங்கள் கிரவுண்டில் வேலை பாருங்க அப்படின்ற அஷூரன்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஸோ திமுக கூட்டணி தொடருது அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட 95% அதுதான் முடிவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் நடக்க போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கூட கூட்டணியை மாற்றக்கூடிய வரலாறெல்லாம் காங்கிரஸ்க்கு இருந்திருக்கு. அவங்களை கடைசி நேரத்தில் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருது. 95% அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்றது தான் நம்ம சோர்ஸுகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. பார்ப்போம். இந்த மேல்மட்ட தலைவர்கள் சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் கூடயும் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த நிர்வாகிகள் எல்லாருமே சொன்னது எங்களுக்கு சிஎம் மேலேயும் டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் மேலேயும் எந்த கோபமும் கிடையாது. கிரவுண்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் மேலே தான் எங்களோட கோபமாக இருக்குது, அதை சரி பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இந்த பிரச்சனையை சிஎம் கிட்ட சொல்லி, சிஎம் M.K. ஸ்டாலின்கிட்ட சொல்லி சரி பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது, நம்பப்படுது. பார்ப்போம் இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆகுமா, தேர்தலில் இவங்க சுமூகமாக கூட்டணியானது தேர்தலை சந்திப்பாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ராகுல் காந்தியுடைய இந்த அணுகுமுறை, மல்லிகார்ஜுன கார்கேவுடைய இந்த கடுமையான போக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை நீங்கள் பொதுவெளியில் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒழுக்கமாக பின்பற்றுவார்களா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இல்லை மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்? குறிப்பாக எம்பிக்கள் நிறைய ட்விட்டு போட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க, அதெல்லாம் சரி பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.